3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதன் பேரில் பரிகாத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நாளை விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அந்த முன்னாள் பிரதமர் மீது இதுவரை 29 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டிருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்தார். கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முஹிடின் பேசியிருந்தது தொடர்பில் அப்புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா நாட்டின் 16வது மாமன்னராக இருந்த போது அவர் எடுத்த ஒரு முக்கிய முடிவை விமர்சிக்கும் வகையில் முஹிடின் பேசியதாக கூறப்படுகிறது. அதாவது 15வது பொது தேர்தலுக்கு பிறகு போதிய எண்ணிக்கை இருந்தும் அப்போதைய மாமன்னர் தம்மை பிரதமராக நியமிக்காமல் போய்விட்டதாக முஹிடின் சொன்னார். முஹிடினின் பேச்சு பஹாங் சுல்தானை சிறுமைப்படுத்தும் வகையில் இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பஹாங் மந்திரி புசார் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். பினாங்கு ஜெலுத்தூங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயரும் அது குறித்து போலீசில் புகார் செய்திருந்தார். வயது குறைந்த பிள்ளைகள் லைசென்ஸ் மற்றும் சாலை வரி இல்லாமல் மோட்டார் சைக்கிள் ஓட்ட அனுமதிக்கும் பெற்றோர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் கடும் தண்டனை காத்திருக்கிறது. 2001 சிறார் சட்டம், 1987 சாலை போக்குவரத்து சட்டம் ஆகியவற்றின் கீழ் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புக்கிட் அமான் சாலை போக்குவரத்து குற்றப்புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஆசான் பாஸ்ரி எச்சரித்தார். பிள்ளைகள் சட்டத்தை மீறி செயல்படாதிருப்பதை உறுதி செய்ய அவர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்களது கடமை. எனவே அத்தவற்றை புரியும் 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளுடன் பெற்றோர்களும் தண்டனையை அனுபவிக்க தயாராகி வேண்டி வரும் என்றார் அவர். சுங்கை புலோவில் 13 வயது நண்பர்கள் இருவர் மோட்டார் சைக்கிளில் வீலி சாகசத்தில் ஈடுபட்ட போது ஒன்றோடொன்று மோதி இருவரும் உயிரிழந்த சம்பவம் குறித்து அவர் கருத்துரைத்தார். அதில் பெற்றோர்களின் அலட்சியமும் கவனக்குறைவும் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரிக்கப்படும் என சுங்கை புலோ போலீஸ் தரப்பில் கூறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. எம்பாக்ஸ் என்று அழைக்கப்படும் குரங்கம்மை நோய் உலகளாவிய சுகாதார அவசர நிலையாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் நாட்டின் அனைத்து நுழைவாயில்களிலும் கண்காணிப்பு நடவடிக்கையை சுகாதார அமைச்சு வலுப்படுத்தியுள்ளது. அவ்வகையில் எம்பாக்ஸ் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளும் இங்கு வந்திறங்கிய நாளிலிருந்து 21 நாட்களுக்கு சுய கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும். அதே சமயம் அபாயமுள்ள பகுதிகளுக்கு சென்று வந்தவர்களில் யாருக்காவது தோளில் சொறி, சிரங்கு, கொப்பளங்கள் தோன்றினால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும். எம்பாக்ஸ் சந்தேக சம்பவங்களையும் உறுதிப்படுத்தப்பட்ட சம்பவங்களையும் அனைத்து அரசாங்க, தனியார் சிகிச்சை நிலையங்களும் மாவட்ட சுகாதார அலுவலகங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதும் கட்டாயமாகும் என சுகாதார அமைச்சு கூறியது. வாடிக்கையாளர்களுக்கு தோல்சார் சேவைகளை வழங்கும் ஸ்பா, உடம்புப்பிடி போன்ற மையங்கள் சுகாதாரமாக இருப்பதும் உறுதி செய்யப்படும் என அது தெரிவித்தது. குரங்கம்மை நோயை உலகளாவிய சுகாதார அவசர நிலையாக WHO புதன்கிழமையன்று அறிவித்தது. ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் இந்த எம்பாக்ஸ் நோயால் இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பேராக் சுங்கை சிப்புட்டில் காணாமல் போன 10 வயது பூர்வக்குடி ஒராங் அஸ்லி சிறுமி சதுப்பு நிலம் ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளன. அந்த 4ஆம் ஆண்டு மாணவி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கிறது. இதையடுத்து தொடக்கத்தில் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்ட அச்சம்பவம் தற்போது கொலையாக வகைப்படுத்தப்பட்டு விசாரிக்கப்படுகிறது. நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையில் சிறுமியின் கழுத்தில் நெரிக்கப்பட்ட காயமும் மர்ம உறுப்பு கிழிந்தும் இருந்தது கண்டறியப்பட்டதால் போலீஸ் அம்முடிவுக்கு வந்துள்ளது. உடனடியாக விசாரணையில் இறங்கிய போலீஸ் சிறுமியின் இரத்த உறவான 17 வயது பையனை விசாரணைக்காக கைது செய்ததாக சுங்கை சிப்புட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது கைசாம் ஹாமட் ஷஹபுடின் தெரிவித்தார். கம்புங் பிர்சா பூர்வக்குடி கிராமத்தில் வெள்ளிக்கிழமை காணாமல் போனதாக கூறப்பட்ட நுரைனா ஹுமைரா ருஸ்லி சனிக்கிழமை மாலை அங்குள்ள சதுப்பு நிலம் ஒன்றில் இறந்து கிடந்தார். ஜோஹர் பாருவில் ஹீ-எயிலிங் ஓட்டுநர் மற்றும் பெண் பயணியை உட்படுத்தி அண்மையில் கடத்தல் சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை. அப்படி நடந்ததாக கூறப்பட்ட சம்பவம் உண்மையில் தவறான புரிந்துணர்வால் நிகழ்ந்த ஒன்றென வட ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் தெரிவித்தார்.
சம்பவத்தின் போது ஹெயிலிங் ஓட்டுநர் சாலை பராமரிப்பு காரணமாக பயணியிடம் முன்கூட்டியே தெரிவிக்காமல் பாதையை மாற்றியுள்ளார். ஆனால் ஓட்டுநர் அவர் பாட்டுக்கு வேறு பாதையில் செல்வதால் தாம் கடத்தப்படுகிறோமோ என்றெண்ணி அப்பெண் ஓடும் காரிலிருந்து குதித்து விட்டார். இதுதான் நடந்த குழப்பத்துக்கு காரணம் என பல்பீர் சிங் சொன்னார். அதிர்ந்து போன ஓட்டுநர் உடனடியாக காரை நிறுத்தி அப்பெண்ணுக்கு உதவ போனதும் அங்கிருந்த பொதுமக்கள் அப்பயணியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. எனவே இதில் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லை என போலீஸ் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் ஹெயிலிங் ஓட்டுநர்கள் பயணத்தின் போது பாதைகளை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டால் காரில் இருக்கும் பயணிகளிடம் அது குறித்து தெளிவாக தெரிவித்து விடுவது நல்லது. அதே சமயம் பொதுமக்களும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் வரப்போகும் ஆபத்தை அறியாமல் கண்மூடித்தனமாக செயல்படக்கூடாது என பல்பீர் அறிவுறுத்தினார். ஜோஹர் பாரு ஜலான் ஆஸ்டின் ஹைட்ஸ் உத்தாமாவில் 3 வாரங்களாக பேய் போல் வேடமணிந்து சாலையில் வரும் போகும் வாகனங்களை பயமுறுத்தி வந்த பெண் ஒரு வழியாக போலீசிடம் பிடிபட்டுள்ளார். ஜூலை 27ஆம் தேதி வீடியோ வைரலானது முதல் தேடப்பட்டு வந்த 31 வயது அப்பெண் சனிக்கிழமை இரவு அதே இடத்தில் வைத்து கைதானார். எனினும் வீடற்றவரான அப்பெண் மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர் என நம்பப்படுவதாக தென் ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுப் ஸ்லாமாட் கூறினார். இதனால் நேற்று காலை அவர் மனநல பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டார். தற்போது அதன் அறிக்கைக்காக காத்திருப்பதாக ரவுப் சொன்னார். அச்சாலையில் இரவு நேரங்களில் பேய் உடையில் சுற்றுவதோடு திடீரென வாகனங்கள் முன்பு பாய்வதும் அவற்றை காலால் உதைப்பதுமாக இருப்பவர் பின்னர் ஏதோ தாம் மோதப்பட்டது போல் விழுந்து பாசாங்கும் செய்வார். பிறகு சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டிகளிடம் இழப்பீடு என்ற பெயரில் அவர் மிரட்டி பணம் பறித்தும் வந்துள்ளது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. அவரின் பேய் நாடகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் செய்து விசாரணைக்கு உதவிடுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அப்பெண் கைதாகியிருப்பதால் அப்பகுதியில் இரவு நேரங்களில் இனி பொதுமக்கள் பயமின்றி பயணம் செய்யலாம் என ரவுப் உத்தரவாதம் அளித்தார்.